எக்ஸலண்ட். போன தடவை நீ பண்ணின ஆல்பத்தை விட இந்த சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ. நீ வேணா பாரு, இந்த ஆல்பத்தை பார்த்துட்டு மிஸ்டர் ஷெனாய் டெஃபினட்டா உன்னை சிங்கப்பூர் கூப்பிடுறாரா இல்லையான்னுட்டு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. ஏதோ டிவி ப்ரோகிராம் இருக்கு, கல்யாணத்துக்கு வர மாட்டேன்னு சொன்ன? ஆமா, டிவி ப்ரோகிராம் தான். காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டவங்கள பத்திய ப்ரோகிராம் இது. நீங்க ரெண்டு பேரும் இப்பதானே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீங்க. சோ ஃபர்ஸ்ட் உங்களே இன்டர்வியூ பண்றேன். மைக் ப்ளீஸ். ஸ்டார்ட் கேமரா. நீங்க ரெண்டு பேரும் 5 வருஷமா லவ் பண்றீங்க. சோ உங்ககிட்ட கேட்டாதான் கரெக்டான பதில் கிடைக்கும். நல்ல காதலர்களின் நெருக்கத்தின் அளவு என்ன? மினிமம் ஏஜோ, மேக்ஸிமம் கிஸ். கிஸ்ஸா? சோ உங்க காதலோட நெருக்கம் ஏஜோக்கா கிஸ்ஸா? மேக்ஸிமம். மேக்ஸிமம். ஓ ஓ ஓ ஓ ஓ சோ கிஸ்ஸா? கிஸ்ஸாங்க. சரி, கல்யாணத்துக்கு முன்னால கிஸ் பண்றது தப்பா தோணலையா? என் உயிரே இவரா இருக்கும்போது எங்க வேணாலும் எப்படி வேணாலும் கிஸ் பண்ணலாம். பாக்குறீங்களா? யா ஓகே சபேஷ். டேய் ஆல் தி பெஸ்ட். வெயிட் பண்ணிட்டு இருப்ப, லேட் பண்ணிடாத. பை. ஓ ஹலோ. கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. ஆமா பெரியவரே, நீங்க எப்படி காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஆமாமா, 3 காதல் கல்யாணம். 3ஆ? ஆமாமா. திரும்பாத, திரும்பி பார்க்காம வண்டி ஓட்டு. திரும்பின இந்த கத்தி உன் கழுத்தை பத மாத்திரம். ஓட்டு. யார் நீ? மீனிங்லெஸ் கொஸ்டின். எந்த திருடனாவது இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்? பெரிய பணக்காரனா வரி கட்டாதவனா யாரையாவது போய் பார்த்து திருட வேண்டியதானே? காலையில இருந்து வேலை செஞ்சு ஒரு பொண்ணு பசியோட வீடு திரும்புறப்ப இப்படி வந்து மிரட்டறியா? உனக்கு வெக்கமா இல்ல? பணக்காரன் வீட்டுல தான் திருட போறேன். நம்பர் 11 ரோஸ் கார்டன். அது ஏன் வீட்டு அட்ரஸ் ஆச்சே? உன் வீட்டுல தான் திருட போறேன். உன் புருஷன் பங்கு மக்கள்ல எக்கச்சக்கமா சம்பாதிச்சு வச்சிருக்கானே, அந்த பணத்தை கொள்ளடிக்க போறேன். இது பாரு, கத்தி முனையில மடக்கிட்டோன்னு எல்லாம் நினைக்காத. நான் பாக்குறதுக்கு தான் சாது, ஆனா பயங்கரமான ஆளு. என்னை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. தெரியும், நல்லாவே தெரியும். என்ன தெரியும்? சொல்றேன். ஜூன் 14 வந்தா உனக்கு வயசு 26 முடிய போகுது. உயரம் 5 அடி 5 அங்குலம். உடம்பு 38, 30, 38. கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆச்சு. முதுகுல வலது பக்கம் காசளவு மச்சம், இடது கால்ல கடுகளவு மச்சம்.
இது என்னங்க பயமுறுத்துற விளையாட்டு? என்ன கொஞ்சம் கூட ஊத்தியா? யோசனை இல்லாம. ஒண்ணும் இல்ல, நம்ம கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகுது. ம். ஒரு நாள் கூட நீ கோவப்பட்டு நான் பார்த்தது இல்ல. நீ கோவப்பட்ட எப்படி இருப்பேன்னு பார்க்கணும் ஒரு சின்ன ஆசை. சும்மா சொல்லக்கூடாது. நீ கோவத்துல கூட ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. ம். நோ சார், இதுல அவன் இல்ல. சோ வீடியோ கேமராக்கு அவன் முகம் தெரியாதபடி ரொம்ப சாமர்த்தியமா அவன் கொள்ளடிச்சிருக்கான் இல்ல? ஆமா சார். அடுத்த கட்டமா நாங்க சந்தேகப்படும்படியான ஆட்களை அசெம்பிள் பண்ணி உங்க முன்னாடி நிக்க வச்சா உங்கள யாராவது அடையாளம் காட்ட முடியுமா? டெல் மீ. என்னால முடியும். வாட்? ஐம் நாட் கெஸ்ஸிங் சார். அவனை நான் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்திருக்கேன். 1000 பேருக்கு நடுவுல பார்த்தா கூட அந்த நீட்ட மூக்கு காரண என்னால கரெக்டா அடையாளம் காட்ட முடியும். குட். உலகத்துல அவன் எந்த மூலையில இருந்தாலும் அவனை நான் பிடிச்சிருவேன். தேங்க் யூ வெரி மச். ஹாய் பிங்கு. ஹாய் மா. ஹாய் பிங்கி. டாடி எங்க மம்மி? கார் பார்க் பண்ணிட்டு இருக்காரு. டாடி ம்? மம்மி எனக்கு பசிக்குது மம்மி. அம்சாவை கூப்பிட்டா வர மாட்டேங்கிறா மம்மி. அப்படியா? அம்சா, அம்சா வரேங்கம்மா. என்னம்மா? ஏன் குழந்தைகளுக்கு டின்னர் இன்னும் சர்வ் பண்ணல? நான் எவ்வளவு கூப்பிட்டமா, அவங்க தான் கார்ட்டூன் பார்த்துக்கிட்டே வரமாட்டேங்கிறாங்க. சரி போய் டின்னர் எடுத்து வைப்போம். தரரம் பம் பம் தரரம் பம் பம் தரரரரரரி தரரம் பம் பம் ஹாய் பிங்கி தரரம் பம் பம் தரரம் பம் பம் தரரரரரரி தரரம் பம் பம் தரரம் பம் பம் தரரரரரி தரரம் பம் பம் தரரம் பம் என்னங்க? பம் தர பொம்மை என்ன விலை? பொம்மை விலை 13 ரூபாய். ஜஸ்ட் 13 rupees. ஓ மை காட், 1700 ரூபாய் பொம்மைய 13 ரூபாய்னு பொய்யா சொல்றீங்க? வீட்ல இருக்கிற பொம்மை இங்க போதாதுன்னு 1700 ரூபாய் கொடுத்து இந்த பொம்மை வாங்கணும்னு ரொம்ப அவசியமா? விளையாட்டு பொம்மை வாங்குறதுக்கு அவசியம் இல்லைன்னு என்ன இருக்கு? இவன் கிளாஸ்ல யாரோ வச்சிருந்தாங்களாம், கேட்டான், நான் வாங்கி கொடுத்தேன். அதான் அவன் கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து அவன் படிக்கிறதே இல்ல. நீங்க ஏன் அவனை கெடுக்குறீங்க? ஏன் இப்படி கத்துற அப்படின்னு அவன் கேட்டு போயிட்டான். சரி பசிக்குது, வந்து சோறு போடு. போதும். ஒரு சின்ன விஷயத்தை கூட அவனை நான் கண்டிக்க முடியுதா? எது கேட்டாலும் அப்பா டாடின்னு ஓன்னு அழறான். நீங்க என்னடான்னா எங்க போறீங்க எப்ப வரீங்கன்னு ஒண்ணுமே தெரியல. கேட்டா பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டுங்கிறீங்க. பாதி நாளுக்கு மேல டெல்லி பாம்பேன்னு ஊர்லயே இருக்கிறது இல்ல. என்ன பிசினஸோ என்ன ஷேர் மார்க்கெட்டோ. 2 குழந்தைங்களை வச்சுட்டு தனியா இருக்கும்போது சில நேரம் என்னையே அறியாம என் மனசு திக்குன்னு அடிச்சுக்குது. நீ பயப்படுறதுனால வரப்போற ஆபத்து வராம இருந்துராது. நம்ம சந்திக்கணும்னு இருக்கிறத சந்திச்சுதானே ஆகணும். வரும்போது எப்படியாவது சமாளிச்சுக்கலாம், தைரியமா இருக்க வேண்டியதானே. இப்பயே போட்டு மனசையும் குழப்பிக்கிறேன். எல்லாத்துக்கும் இப்படி மூடு மந்திரமாவே பதில் சொல்லி என்ன அடக்கிடுங்க. இதோ பாரு, புருஷன் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்தா அதை வாங்கி வச்சுக்கிட்டு வரவு செலவு பார்க்கணுமே தவிர இப்படி கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. எதுக்கு நீ டென்ஷன் ஆயிட்டு என்ன டென்ஷன் ஆக்குற? புருஷன் எப்படி சம்பாதிக்கிறான்னு கேட்காம பணத்தை வாங்கி வச்சுக்கிறவ பொண்டாட்டியா இருக்க மாட்டா. அதுக்கு பேரு வேற. போதும், இப்ப என்ன தெரியணுங்கிற? நீங்க என்ன பிசினஸ் செய்றீங்க, என்ன வேலை பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. அவ்வளவுதானா? சரி, போன் பேசிட்டு வந்துடுறேன். போச்சு, இன்னைக்கு போன் வந்து எல்லாத்தையும் கெடுத்துருச்சு. ஆனை முகனே ஆதி முதலானவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேலன் மூத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. அப்பனே விநாயகா, மாம்பழம்னா உனக்கு கொள்ள இஷ்டம். ஆனா நான் நாரதர் மாதிரி ஒரு மாம்பழத்தை கொண்டாந்து கொடுத்து உன் அண்ணன் நம்பிக்கிற கலகலத்தோட தயாரா இல்ல. அரடிச்ச மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீயும் தம்பியும் ஆளுக்கு மும்முனா பிரிச்சு சாப்பிட்டு நான் விரும்புற அம்சாவே எனக்கு செட்டப் பண்ணி விடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. பிள்ளையாரப்பா, உனக்கும் முருகனுக்கும் மாம்பழத்தினால பிரச்சனை வந்ததுல இருந்து நீ மாம்பழமே திங்கிறது இல்ல அப்படிங்கிற மேட்டர் எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால என் ஒரு நாள் வருமானம் மொத்தத்தையும் போட்டு உனக்காக 1/2 டஜன் ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கேன். மாம்பழத்தை விட ஆப்பிள் காஸ்ட்லி. அதை நீ மனசுல வச்சுக்கிட்டு நீயும் உன் பிரதர் முருகனும் ஓரமா உட்கார்ந்து இதை சந்தோஷமா சாப்பிட்டு
நான் விரும்புற அம்சாவை எனக்கே கிடைக்கிற மாதிரி நீ தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். ஓகே ப்ளீஸ். பிள்ளையார் அங்க ஜம்ப் பண்ணி எல்லாம் வர மாட்டாரு, ஆடுறா தான் வருவார். வரட்டும் வரட்டும். ஓடி ஓடி ஆ. உழைக்கணே, அன்னைக்கு பால் குடிச்ச பிள்ளையார் இன்னைக்கு பாட்டு பாடுறாரு. ஆடுறது பிச்சைக்காரனா? ஆடி பாடி நடிக்கணே. டேச்சி, இது நீ பாடுற பாட்டாடா? நான் என்ன எனக்காக பாடுறேன், ஆ. ஊருக்காக பாடுறேன், ஊர் மக்களுக்காக பாடுறேன். அவங்க நல்லா இருந்தா தானே நான் பிச்சை எடுக்க முடியும். ஏன்டா இவ்வளவு வியாக்கியானமா பேசுறீங்க? பிச்சை எடுக்கிறது உனக்கு கேவலமா இல்ல? எல்லாரும் கௌரவம் பார்த்தா அப்புறம் யார் தான் பிச்சை எடுக்கிறது? ஆஹா. சரி சரி பிச்சை போடு. உனக்கு நான் போடுற மாதிரி இல்ல. இப்படி மொட்டையா சொன்னா எப்படி? காரணத்தை சொல்லு. போட முடியாதுடா, போட முடியாதுடா. டென்ஷன் ஆகாத. எங்களை மாதிரி 5-10 சம்பாதிக்கிறவங்கள 5 கோடி 10 கோடின்னு ஆசை காமிச்சு எங்களை கையேந்திர நிலைமைக்கு கொண்டாந்து விட்டது உங்களை மாதிரி லாட்டரி சீட் விக்கிறவன் தானே. என்னடா சொன்ன? அதருமும் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் 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 காக்கும். நீங்க நல்லா இருக்கணும் சாமி, நீங்க நல்லா இருக்கணும். தேங்க்யூ பிரதர். ஐயோ போலீஸா? என்ன கீழே விழுந்தா? என்னாச்சு? கஞ்சி போடாத காட்டன் துணி மாதிரி விழுந்துட்டியே. தம்பி என்ன நல்லா இருந்துச்சு, நீ அட மயங்கி பாவி, ஒரு பரதேசி அநியாயமா கொண்டுட்டீரா? செத்துட்டானா? ஆமா, இனிமேல் அம்சா எனக்கு தான், உனக்கு இல்ல. நாளை காலையில 9:15 உனக்கு தூக்கு. 9:15. தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காத. அதே கயிறுல நாம 2 பேரும் சேர்ந்து தான் தங்குவோம். தங்குறதுக்கு அது என்ன லாஜா? சீ தொங்குவோம். சிரிச்சுக்கிட்டு இருக்க. அநியாயமா இங்க ஒருத்தன் செத்துட்டான். டேய், சத்தம் எங்க இருந்து வருது? இங்க இருந்து வருது. ஏதோ தகவல் வருதுப்பா. உங்களின் 1 கோடி ரூபாய் பணம் சாங்ஷன் ஆகிவிட்டது, உடனே வாங்கிக் கொள்ளவும் அரோகரா பேங்க் ஹெட் ஆபீஸ். கோடியா கோடியா கோடியா. அப்பா அப்பா, உங்க புள்ளைய அராஜா விட்டுட்டு அம்போடு போயிட்டீங்களப்பா. அண்ணா. அண்ணனா? ஆ, நானா? ஆ. வேணாம். வேணும். ஏன்? இவர் உனக்கு அப்பாங்கும் போது எனக்கு நீ அண்ணனாக கூடாதா? பிரிச்சு பேசினா காட்டி கொடுத்துருவேன். அண்ணா, நம்ம 2 பேர்த்த அனாதையாக்கிட்டு நம்ம அப்பா போயிட்டாரு அண்ணா. சித்தப்பா அடச்சி, 1 கோடி எங்களுக்கே பத்தாது, உனக்கு வர பங்கா? ஓரமா உட்காரியில நசுக்கிடுவேன். அப்பா. டேய், அப்பா, அப்பா, அப்பா. என்னடா இங்க ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க? இங்க கீழே விழுந்திருக்கானே, ஆ. இவன் பெரிய திருடன். ஆ. இவனுக்கு பின்னால ஒரு பெரிய கேங் இருக்குன்னு சந்தேகப்பட்டு தான் இவன் பின்னால நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு அப்படியா? இருக்கேன். ஏன்டா, நீ இவனுக்கு மூத்த புள்ள, இவன் 2வது புள்ளையா? நீ அண்ணன், இவன் தம்பியா? கொஞ்சம் பாருங்க சார், இந்த பரதேசி பையன் எங்களை கேட்காம கொள்ளாம கடமை வந்து செத்து போயிட்டான் சார். அவனை என்ன கலை சார்? முதல்ல நீங்களே தொடாதயா? சொல்லவே இல்ல. வணக்கம் சார். யாரும்மா நீ? சார் இவங்களை எனக்கு நல்லா தெரியும் சார். இவர் பேரு வேலன், இவர் பேரு பாலன். இவர் லாட்டி சீட்டு கடை வச்சிருக்காரு, இவர் லாண்டி கடை வச்சிருக்காரு. இவங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க ஆமா சார். அப்படியா? ஆமா, உன் பேர் என்ன? அம்சா. நீ சொல்றதுக்காக இவங்களை விடுறோமா? ஏன் சார், அவங்க சொன்னவன விட்டீங்களே, அவங்கள தெரியுமா உங்களுக்கு? இல்ல, இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. ஐயோ. இவங்க சொன்னா உண்மையாதான் இருக்கும். காரணம் நல்லா இருக்கு. விலங்கு ஏய், டிபார்ட்மெண்ட். எங்கடா? பிச்சைக்காரனுக்கு அது பிள்ளைங்களா? வந்து அம்சா. பேசாத. வாயாங்க. ஏன் அம்சா சூடா இருக்க? இஸ்திரியில கைய வச்சிட்டியா? யோ, வாய முடியா. யோ, உங்க 2 பேரும் நான் கடைசியா சொல்லிக்கிறேன். ம். நான் வசதியா வாழ காரு, பங்களா, பணம், நகைன்னு யார் 2 பேர்ல முதல்ல கொண்டு வரீங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆமா, ஏன் அப்படி பேயா அலையுற? ஏன்னா நான் இன்றைய மண்டே ஆ, ஆ. 2 பேரும் பணம் சம்பாதிக்கிற வழிய பாருங்க. ஆப்பிள் என்னதுடா? வா வா வா, உட்காரு உட்காரு உட்காரு. உபச்சரிக்கிறத பார்த்தா ஏதோ வில்லங்க பண்ண போல இருக்கு. சி 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 சி, பகவான் கிட்ட இந்த சேட் தகராறு எல்லாம் பண்ண மாட்டான். நீ கொடுத்த நகையெல்லாம் எடை போட்டேன். கரெக்டா 150 பவுன் இருக்கு. சேட்டு, எனக்கு பொய் சொன்னா காதுல விழாது. கொஞ்சம் காதுல விடுற மாதிரி சொல்ல. சரிப்பா, மொத்தம் கரெக்டா 183 பவுன். அதுல 13 பவுன் தாலி இருக்கு. அதை இந்த சேட்டு வாங்குறது இல்ல. அப்படி போடு. இந்த தாலி சண்டை விட நீயும் விட மாட்டேங்கிறியா? என்ன பண்றது, மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குது இல்ல. இத பாரு, ஊரை கொள்ள அடிக்கிற எனக்கும் அதை உருக்கி விக்கிற உனக்கும் எதுக்கு சென்டிமெண்ட்? மொத்தம் 175 பவுன். அதுக்கு மார்க்கெட்ல இப்போ வேல்யூ 5,50,000 ரூபாய். 50 நீ தள்ளிக்க, 5 மேல எடுத்து வை. பாரு, நிம்பல் கிட்ட மட்டும் இந்த சேட் எப்பவும் வீக்காரான். இந்தா பகவான், ஃப்ரெண்டுன்னு சொல்ற, பார்ட்னர்னு சொல்ற, ஒரு நாளுக்கு சேட்டுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணலையே. ஏன் உன் பொண்ணு அவனுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஹே, क्या बात करता है பகவான்? என்ன சேட்டு, உனக்கு என் பேர் தெரியுமா? தெரியாது. கேட்டா நீ எங்க சொல்ற? அதான் நானே பகவான் பகவான் கூப்பிடுறேன். ஏன் சொல்லல? நாளைக்கே போலீஸ் உன்னை புடிச்சிட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டினாலும் உன் உயிர் போகுமே தவிர என்ன காட்டி கொடுக்க முடியாதுல்ல. அதுக்குதான் இந்த திருட்டு தொழிலுக்கும் இருட்டு தொழிலுக்கும் அட்ரஸ் அடையாளம் இருக்கக்கூடாதுங்கிறது. புரிஞ்சுதா? கரெக்டா புரியுது பகவான்.
உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் லேட்டா தான் ஏன் புரியும். என் பேரை உனக்கு சொல்லல, என் ஃப்ரெண்டை கொண்டாந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவானா? இதை பாரு, 15 வருஷமா நானும் என் ஃப்ரெண்டும் தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் அவன் பொண்டாட்டிக்கு நான் யாருன்னே தெரியாது. அந்த ரேஞ்சில் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேலையை பாரு. என்ன இவங்கள அந்த திருடன் இல்ல சார். ஐஷோ? ஐம் வெரி ஷுவர். அது மட்டும் இல்ல, நாம பார்த்து சந்தேகப்படுற மாதிரி திருடனுக்கு உண்டான எந்தவித அறிகுறியும் அவன்கிட்ட இருக்காது. அவ்வளவு டீசென்ட்டா இருப்பான். நாம ஏன் சார் கிராபிக்ஸை யூஸ் பண்ணி திருடனோட ஃபேஸை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணக்கூடாது? ஐ திங்க் தட்ஸ் a very good idea. அந்த திருடனோட முகம் என் மனசுல கிளியரா பதிஞ்சிருக்கு. அப்ப எதுக்கே காக்கி சட்டை போட்டிருக்கோம்? ஐ நோ ஹவு டு லாக் தட் ஃபெலோ. தேவைப்பட்டவங்க நான் கூட்டன் பிறகு கேன் கோ. Thank you, sir. வெல்கம். Good evening, ma'am. Hi, please come in. I'm Sharmila, working for Sky TV. தெரியும், நிறைய தடவை டிவில பாத்திருக்கேன். உட்காருங்க ப்ளீஸ். Thank you. செஞ்சுரி கம்யூனிகேஷன்ஸ் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செஞ்சுரி கம்யூனிகேஷன் கேள்விப்பட்டிருக்கேன். பாம்பேக்காரங்க தானே? எக்ஸாக்ட்லி. அவங்க தமிழ்ல உங்களை வச்சு ஒரு ஆல்பம் பண்ணணும்னு பிளான் பண்றாங்க. சோ அத பத்தி பேசதான் நான் வந்தேன். ஐயோ, இப்போ வா. எனி ப்ராப்ளம்? இல்ல மேடம், சார் வந்திருக்காங்க. சரி, சிவி சார் ஒரு நிமிஷம் மேல வர. சரிங்க மேடம். யார் மேடம்? என் ஹஸ்பண்ட். எப்பவும் கூப்பிட மாட்டாரு. இன்னைக்கு திடீர்னு ஏதாவது படத்துக்கு போலான்னு சொன்னாரு. நானும் சரின்னு சொல்லிட்டேன். வெரி சாரி. No, it's okay. ஆக்சுவலா நான் அதுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. That's not a problem. மறுபடியும் உங்களை எப்ப பார்க்கலாம்? ஒன்னு செய்யுங்க, நாளைக்கு காலையில என் வீட்டுக்கு வந்துருங்களே. This is my visiting card. Say around 10 or 11? 11? Fine. See you then. Okay. கண்டா அந்த பாக்ஸ் எடு போ. சார் 2 நிமிஷம். வாங்க நடந்து போயிடலாம். தம்பி, ரசி எங்க இருக்காங்க? படி வழியா போயிட்டாங்க. ஓ, என்ன சிபி? சார் இப்பதான் உங்களை பார்க்க லிஃப்ட்ல போயிட்டு இருக்காரு மேடம். ஐயோ, அப்ப நான் கிளம்புறேன் மேடம். சரி. See you tomorrow. Have a nice day. Thank you. வரங்க. ஓ. அப்பா, இந்த லிஃப்ட் இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை. லிஃப்ட்டையும் படிக்கட்டி வச்சு மியூசிக்கல் சேரே ஆடலாம் போல இருக்கு. சரி, டைம் ஆச்சு வாப்போ. இப்ப சொல்லு, நீ யாருன்னு? என்னண்ணே என்ன பார்த்தா நீங்க கூட்டு வந்தீங்க? பெருமாள் கோயில 5 பைசாவுக்கும் 10 பைசாவுக்கும் பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரனா? ராஸ்கல். இதுக்கான உனக்கு 5 செட் இட்லி, 6 செட் பூரி, 7 செட் இடியாப்பம், 8 செட் புரோட்டா, கொத்துக்கறி, சோடா, பீடா, ஜீரண மாத்திரை வாங்கி கொடுத்தேன். உனக்கு என்னவா நடிக்க சொல்லி கொடுத்தேன், அதை சொல்லு. சொல்றேங்க. நான் போஸ்ட்மேன் மாதிரி நடிச்சு நீங்க குடுக்குற அந்த டுபாகூர் லெட்டரை சிங்கப்பூர்ல இருந்து உங்க அப்பா அமிச்சாரு அப்படின்னு சொல்லி கடைக்கு முன்னாடி 4 பேர் பார்க்கும்போது கொடுக்கணும். அவ்வளவுதானே? அப்புறம் உங்க அப்பா மாதிரி நடிச்சு பல கோடி ரூபாய் சொத்துக்கு நீங்க ஒருத்தர் தான் ஏக போக வாரிசுங்கிற மாதிரி பாக்குறவங்கள நம்ப வைக்கணும். கரெக்ட். இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற. இந்த தாடி இத முகத்துல ஒட்டிக்க. ஒட்டினதுக்கு பின்னால புதருக்குள்ள எந்திரிச்சு வந்த மாதிரி இருக்கும். அதை பார்த்து நீயே பயந்து ஓடிராத. ஏய், இந்த மீசைய மூஞ்சில ஒட்டிக்க. சுட்ட ஆட்டுக்கால சொறி நாய் கப்பிட்டு ஓடுன மாதிரி இருக்கும். உன்னை யாருக்கு அடையாளம் தெரியாது. கோ. லாண்ட்ரி, எனக்காகவா நீ லாண்ட்ரி, எனக்காகவா? எனக்காகத்தான் கண்ணே, எனக்காகத்தான். பார்பர் ஷாப்ல இருந்து பாதி ஷேவிங்ல ஓடி வந்த மாதிரி வந்திருக்கீங்களே, யார் நீங்க? நான் கேக்குறேன்.
ஏப்பா யாருப்பா பரிசுறீங்க? ஏப்பா இங்க வேலைங்கிறது யாரு? வேலைங்கிறது நான் தான். அட பாவி, யார் நானா? ஏண்டா வேளா பெத்த அப்பட பார்த்தே யாருன்னு கேக்குறியே? டேய் வேளா, நான் தாண்ட உங்க அப்பா, நான் தாண்ட உங்க அப்பா, நான் தாண்ட உங்க அப்பா. அப்பாவா? என்னால நம்ப முடியாதியா? ஆமாண்டா வேளா, அந்த பெருமாள் கோயில் சத்தியமா பெருமாள் கோயிலா? தாண்டா உன் அப்பா. உன்னை 10 மாசம் சுமந்து பெக்க வச்ச அப்பா நான் தான்ப்பா. டேய் நம்ம குடும்ப கௌரவம் என்ன, அந்தஸ்து என்ன? என்னடா இதெல்லாம்? என்னடா இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? இன்பாட்டுப்பா, ரொம்ப ஓவரா போறப்பா நீ. டேய் உனக்கு இதெல்லாம் நான் சொல்லி தரவே இல்ல. ரொம்ப ஜாஸ்தியா போய்கிட்டு இருக்க நீ. கொடுத்த காசுக்கு மட்டும் பண்ணு, அடி வாங்கி செத்து போயிடாத நீ. என்னடா ஓவர்? டேய் நீ 1 கோடி ரூபாய பேப்பர்ல தான்டா பாத்துருப்ப. நான் 1 கோடி ரூபாய் கொடுத்து கீப்பரே வச்சிருக்கேன்டா. வேலா அம்சா நில் நில். இதே வர்றவங்க எல்லாம் வரணும், அதெல்லாம் விசாரிச்சுட்டு அப்புறமா கட்டி பிடிங்க. யாரா வர்றா? இதே யாராவது வர்றாங்களான்னு பாப்போமே. வர்றான், ஒருத்தன் வர்றான். அவசரப்படாத, வர்றவரை விசாரிப்போம். இங்க உயர்திரு பாலங்கிறது யாருங்க? நான் தாங்க. உங்களுக்கு சிங்கப்பூர்ல இருந்து நிஜமாவே ஒரு லெட்டர் வந்திருக்கு. நிஜமாவே வா? அம்சா, மை சிங்கப்பூர் லெட்டரை உங்க கையால ஓபன் பண்ணி படிங்க. என்ன என்ன பண்ண போற? இருடா படிப்பமுல்ல. படி படி. அன்புள்ள குழந்தை உள்ளம் கொண்ட மகனுக்கு சிங்கப்பூரிலே 3வது பணக்காரனாக உள்ள உன் அப்பாவாகிய நான் எழுதுவது. நீ இந்தியாவில் ஒரு லாட்டரி கடைக்கு பக்கத்தில் லாண்டரி கடை வைத்துக் கொண்டு 5க்கும் 10க்கும் நாயாக அலைகிறாய் என்று கேள்விப்பட்டேன். இரத்த கண்ணீரும் வடித்தேன். ஆமாப்பா. இன்னும் 1 வாரத்துக்குள் விசா அனுப்புகிறேன். இங்கு வந்து சேர்ந்து விடறா மகனே. இப்படிக்கு பல கோடி ரூபாய் சொத்துக்களை உன்னிடம் ஒப்படைக்கவே உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருக்கும் உன் சிங்கப்பூர் அப்பா அபேஸ்வரன். அப்பா இன்னொரு நீ கூட்டு வரப்பா. உன் பேரை சேர்த்துறட்டுமா? பாலா. வேலா. பாலா. வேலன். வேலா. ஏய் பாலன். வேலன்டா. ஏய் பாலன். ஏய் பாலன். ஐயோ, பாலன். என்னது? ஏய் பாலன். ஏய் பாலன். பாலன்டா. வாயில மிதிக்காத. போங்கயா. இவங்களை நம்பி வந்து செருப்பால் அடிக்கணும். பிச்சைக்காரனை வச்சு டிராமா. யோ மறுபடியும் சொல்றேன், காரு பணம் பங்களா நகை 2 பேர்ல யார் முதல்ல சம்பாதிக்கிறீங்களோ அவங்க தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். வாங்க. ஆமா, இந்த செட்டப்புக்கு உனக்கு எவ்வளவு செலவாச்சு? உனக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு சொல்லு. தாடி மீசை டிப்பன் செலவெல்லாம் சேர்த்து 500 ரூபாய் ஆச்சு. எனக்கு 1 கிளாஸ் நீர்மோர் வாங்கி கொடுத்துட்டு 550 ரூபாய் கையில வாங்கிட்டு போயிட்டான். ஓகே.